ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸை ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவார். நம்ம கொடுக்குற ஒரு 100 ரூபா வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி அந்த 10 கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்ஸில் எப்படி ப்ரைஸோ அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நெட் அசெட் வேல்யூன்றது இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ப்ரைஸு. ஸ்டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மி. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஆவரேஜாக நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சிப் மூலிமா மாதம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பல விதமான டைப்ஸ் இருக்குது. தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டி அண்ட் டெப்ட், அப்புறம் வந்து ப்ளூ சிப், இந்த மாதிரி வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம 3 விஷயத்தை கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். எக்ஸிட் லோட், அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிட் லோட் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை எடுக்காமல் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எடுத்திங்கன்னா 10% எக்ஸிட் லோட் கட்ட வேண்டியதாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜ். இது எவ்வளோன்றதை முன்னாடியே செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டாக்ஸேஷன்ஸை முன்னாடியே நம்ம பார்த்துக்கணும்.